ஹலோ ஆர்மீஸ், நான் உங்கள் அட்மின் 2. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கால்வாசி பேர் ஏன் முழுசாகவே தெரியாது. பிகாஸ் 4 months பிஃபோர் நான் வீடியோஸ் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். 2 வீடியோஸ் போட்டேன். நெக்ஸ்ட் டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இன்னிலேருந்து வீக்லி என்னால் எவ்வளோ சீக்கிரம் வீடியோஸ் போட முடியுமோ வீக்லி அட்லீஸ்ட் 1 hour நான் ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் இப்போது ஜிமினுக்கு ஒரு 1 shot தாண்டா பார்க்க போகிறோம். 1 shot நேம் when he can't stop being addicted on you. அண்ட் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஒரு ரூம் அது ஃபுல்லாக இந்த வெட்டிங் நைட்டுக்கு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி டெக்கரேட் ஆகிருக்கு. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக இருக்குது. அங்கே ஒரு நியூலி மேரிட் கப்பல் தூங்கிட்டுருக்காங்க. அந்த சன்ரைஸ் லைட்டாக அந்த விண்டோ வழியாக அவங்க மேலே படுது. அப்போது அங்கே சிமன்சி சன்ரைஸ் பட்டதுனால டிஸ்டர்ப் ஆகிறாரு. அவர் கண்ணை இன்னும் இறுக்கி முடிக்கிறாரு, தூக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவரால் ஒரு வார்ம் பீட் தன்னோட கழுத்தில் ஃபீல் பண்ண முடியுது. அவர் அந்த ஃபீலிங் வந்த உடனே லைட்டாக கண்ணை முழிச்சு தன்னோட செஸ்ட் கிட்ட பார்க்குறாரு. அங்கே நீங்கள் தான் ஜிமினோட செஸ்ட்டில் தலை வச்சு தூங்கிட்டுருக்கீங்க. உங்களோட ஒரு ஹேண்ட் ஜிமினோட செஸ்ட்டில் ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ணுற மாதிரி அவர் ஹார்ட் பக்கத்தில் இருக்குது. அவர் உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாண்டா. மின் குரூப் ஆஃப் கம்பெனி சவுத் கொரியாவில் இருக்க டாப் மோஸ்ட் கம்பெனியில் ஒன்று. அதோட CEO மின் ஷுகாவுக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிம் டேயோங் அண்ட் பாக் ஜிமின். இவங்க 3 பேருமே பெஸ்ட்டு ட்ரையோன்னே சொல்லலாம். எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க, எந்த விஷயம் பண்ணாலும் ஒன்றா தான் பண்ணுவாங்க. ஷுகாவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா, அவள் பேர் கரோ. இந்த ட்ரையோட அவளும் ஜாயின் ஆகிக்கிட்டா. ஸோ இந்த 4 பேருமே இன்செப்பரேட்டபிள் அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்க பிரிய மாட்டாங்க, எல்லாமே ஒன்றா தான் யோசிப்பாங்க. இந்த 4 பேரும் என்ன தான் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் எப்பயுமே ஷுகாவோட ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. பிகாஸ் ஷுகாவை பற்றி தெரியும், அவன் நார்மலாகவே வெளில வரமாட்டார். ஸோ நீ தானடா வரமாட்டேற, நாங்கள் உங்களை பார்க்க வரோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் ஷுகாவை பார்க்க எப்பயுமே போயிடுவாங்க. ஷுகாவும் இவங்க 3 பேர் தொல்லை தாங்க முடியாமல் அவர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு ரூம் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாரு. எப்பப்பெல்லாம் வராங்களோ அவங்க சிங்கிள் அவுட் ஆகிக்குவாங்க. ஷுகாவும் சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் போது அங்கே போய் அவங்க கூட ஜாயின் ஆகிக்குவார். அப்போது ஒரு நாள் ஜிமினும் டேயும் முன்னாடியே வந்திருப்பாங்க. ஷுகாக்காவும் கரோக்காவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது டே ஜிமினா, என்னடா ஆளையே காணும், இவங்க 2 பேர் எப்போ தான் வருவானுங்க, காலையிலே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காளுங்க போல், ஆளையும் காணும் ட்ரெஸ்ஸையும் காணும். இவங்க ஆஃபீஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துட்ருக்கோம். கால் பண்ணுறா கரோக்கு, என்னடா நடக்குதுங்க. இப்போது ஜிமின் தான் கரோக்கு கால் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. கால் பண்ணிகிட்டே இருக்காது, ஆனால் ஃபோன் அட்டன் பண்ணலை. டே ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாடா, என்ன திமிரு அவளுக்கு அப்படின்ட்டே கரோவை திட்டிகிட்டே இருக்காரு. ஜிமினும் இதுங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் திட்டிக்கிட்டே ஸ்ட்ரீட்டை பார்த்துட்ருக்காரு. அது ஒரு பெரிய கிளாஸ் விண்டோ வழியாக ஸ்ட்ரீட்டில் என்னென்ன போகுது வருது இந்த மாதிரி பார்த்துட்ருக்கும்போது ஆப்போசிட் ரோடில், அந்த பில்டிங்கோட ஆப்போசிட் ரோடில் நீங்கள் அழகான லைட் பிங்க் சுடிதார் போட்டுட்டு காரில் வந்து ஜிம்காஸோட அப்படி க்யூட்டாக அந்த ரோடை க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணுற இவ அப்படின்னு நீங்கள் இங்கிட்ட பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய மெயின் ரோட். ஸோ ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்களுக்கு. நீங்களும் ஐயோ டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ எப்போ இது விடுவாங்க, ஐயோ டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரிங்க புலம்பிகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. இதை ஜிமின் அவனோட ரூமில் இருந்து விண்டோ வழியாக பார்த்து ரொம்ப ரசிக்கிறான். பிகாஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, பப்ளியாக க்யூட்டாக, நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே க்யூட்டாக இருக்குது. ஒரு முயல் மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட அந்த பதற்றத்தில் காலை ஒரு காலில் இன்னொரு கால் இப்படி அந்த பதற்றத்தில் இது பண்ணுவாங்க தெரியுமா, நிற்போம் தெரியுமா, அந்த மாதிரி நின்றுக்கிட்டு உங்கள் நகத்தை கடிச்சிக்கிட்டு
அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கிட்ட வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் இப்படி லேட் ஆகிடுச்சின்னு புலம்பிகிட்ருக்கிற சமயத்தில் ஜிமின் உங்களையே பார்த்துட்ருக்கான். உங்களோட ஃபோர்ஹெட் அதுலேருந்து கொஞ்சம் முடியல காற்றுக்கு வர்றது, உங்கள் கண்ணு மேலே முடிப்படுறது, உங்களோட மை வச்ச கண், உங்கள் ஐலாஷஸ், உங்களோட மூக்கு, அப்புறம் உங்களோட சீக்ஸ், அப்புறம் நீங்கள் புலம்புறப்போ அசைகிற உங்களோட லிப்ஸ், உங்கள் நெக், உங்கள் ஜும்காஸ், உங்கள் கழுத்தை உரசுகிற அந்த பீட்ஸ், அது எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் பார்த்துட்ருக்கோம். சொல்லப்போனால் டாப் டு பாட்டம் உங்களை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னு தெரில, உங்களை பார்த்தோன்னே அவனுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஷீ இஸ் த ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங். அவனால் அவங்க கண் உங்களை விட்டு நகர்றது கூட முடியல. அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டே சொல்லலாம். அவங்க மேலே பார்த்தோன்னே அடிக்டட் ஆன மாதிரி ஒரு இது, என்னோடது மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு. அப்போது அந்த ரூம் டோரை திறந்துட்டு கரோவும் சுகாவும் தான் என்டர் ஆகுறாங்க. கரோ டேயையும் ஜிமினையும் பார்த்துட்டே, ஹலோ பீசன்ஸ், யுவர் குயின் இஸ் ஹியர். என்னோடய சேவையை யாருக்கு அது தேவையா? அவ்வளோ கால் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்படி பேசிகிட்டே கரோ என்டர் ஆகுறா. டே அவளை முறைச்சி பார்த்துக்கிட்டே, வாங்க மகாராணி, கால் பண்ண எடுக்க மாட்டேடி, உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணுறது? உன் ஃபோனை எதுக்கு தான் நீ வச்சுருக்க? தூக்கி குப்பைத்தட்டில் போடு. இப்படிட்டே திட்ட ஆரம்பிக்கிறான். கரோ உடனே காதில் கை வச்சுட்டு, சரி சரி பொறு, ஏன் இப்போ இவ்வளோ திட்டுற? நானே என் அம்மா கூட அந்த டைம் மட்டும்தான் இருக்கேன், ட்ராவலில் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இங்கே வந்தால் மீட்டிங்காக அது இதுன்னு போயிடுறான். இப்போவே இந்த ரூம்குள்ளே வராமல் டைரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே போக பார்த்தா பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு கிடைக்கிற டைமில் உங்களை மாதிரி யூஸ்லெஸ் ஃபெலோஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெவர். தட் இஸ் ஸ்பெஷலி ஃபார் மை அம்மு. அந்த டைமில் நான் டிஸ்டர்ப்லாம் நெவர். ஏதாவது ஒன்றுனா எமர்ஜென்சினா மெசேஜ் பண்ண பார்க்க போகிறேன். அதை விட்டுட்டு ஆமாம் இவன் பேரஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். டே ஜிமினா, இப்படி சொல்லிக்கிட்டே ஜிமின் நிற்கிற இடத்துக்கிட்ட கரோவும் போய் நிற்கிறா. என்னத்தை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துட்ருக்கா. அப்போது இங்கிட்டே அவன் காஃபி குடிச்சிக்கிட்டே சுகாவுக்கும் ஒரு கப் காஃபி கொடுக்குறான். 2 பேரும் காஃபி குடிச்சிக்கிட்டே பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜிமின், எனக்கு அவள் வேணும். இதை கேட்டுகிட்டே குடிச்சிட்டு இருந்த காஃபியை சுகா கோட் மேலே துப்பிடுறான். சுகா இதை பார்த்துட்டு வாட் த ஃபக் அப்படின்னு சொல்லிட்டு விப்ஸை வச்சு துடைக்க ட்ரை பண்ணுறாரு. கரு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவே பார்த்துட்ருக்கா. ஆனால் ஜிமின் அவன் கண் உங்களை விட்டு நகரவே இல்லை, உங்களே பார்த்துட்ருக்கான். அவன் லைட்டாக ஸ்மிர்க் பண்ணுறான். அப்போது சுகா தான் ஃபஸ்ட்டு ஷாப்லேருந்து வெளில வராரு. அவர் ஜிமினை பார்த்து, அதாவது அந்த பொண்ணை நீ லவ் பண்ணுற கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜிமின், எனக்கு இது தெரியல, இது லவ்வா அப்படிலாம் எனக்கு தெரியல, எனக்கு அந்த பொண்ணு வேணும், அவள் என்னோடத மட்டும்தான் இருக்கணும், எனக்கு அந்த பொண்ணு வேணும், நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரியாது, எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கான். இதை கேட்ட கருவுக்கு காண்டாகுது. பக்கத்தில் இருக்க லேம்பை தூக்கி ஜிமின் மண்டேலே போகிறதுக்கு எய்ம் பண்ணுறா. சுகா டக்குன்னு அவளை கேப்சர் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிறான். கரு ஜிமினை கழுவி கழுவி ஊற்றுறா. இரும மாடே, அது பொண்ணு, இஷ்டப்பட்டு வாங்கிக்கிறதுக்கு பொருள் கிடையாது, இவர் லவ் பண்ண மாட்டாராம், பொண்ணு மட்டும் வேணுமா, விடுவோமோ இன்னைக்கு அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திமிரிக்கிட்டே இருக்கா. சுகா கரவை விடவே இல்லை. பிகாஸ் விட்டார்னா ஜிமின் மண்டை வீங்கிடும், அது தெரியும். ஸோ சுகா கரோவை டைட்டாக பிடிச்சிக்கிறான். அப்போது இவ்வளோ நேரம் ஷாக்கில் இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு, அப்போது நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றியா, உன் கூடையே வச்சுக்கிறதுக்கு ஒய்ஃபா, அதுக்கு நீ ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை கேட்டோன்னா ஜிமினோட ஸ்மெர்க் ஒரு ஃபுல் ப்ளோன் ஸ்மைலாகவே மாறிடுது. டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. டே வந்து சை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அவன் கிஸ் பண்ண இடத்த வைப் பண்ணிகிட்ருக்காரு. மச்சான்
நீ பார்க்க மங்கூஸ் மாதிரி இருந்தாலும் நல்ல ஐடியா கொடுக்குறடா. ஆமாம்ல, மேரேஜ் ஆயிடுச்சுன்னா என் கூட இருப்பாள். நான் இப்போ என்ன என் கூட இருப்பா, நான் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவள் என்னோட தானே, ஃபுல்லாக என்னோட தான் ஆகிடுவாள். செம்ம ஐடியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்ருக்காரு. இன்னும் அவன் கண்ணத்தை வெப் பண்ணிக்கிட்டே இருக்கான். செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெப் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போது டோர் நாக் ஆகுது. சுகாவோட பிஏ தான் என்டர் ஆகுறாங்க. அவங்க ஒரு ஃபைலோடு உள்ளே வராங்க. அவங்க சுகாவை பார்த்து, குட் மார்னிங் சார், இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ண ஃபைல்ஸ். இதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா எப்போ உங்களுக்கு ஜாயினிங் லெட்டர்னு கொடுத்துடலாம். இப்படி சொல்லி ஒரு ஃபைலை சுகா டேபிளில் வச்சுட்டு அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பி, இப்போது சுகா அந்த ஃபைலை செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேயும் காஃபி கப் எடுத்துக்கிட்டு சுகா பக்கம் போய் நிற்கிறான். அவனும் அந்த ஃபைலை செக் பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஜிமன் கரோவை போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்காரு. அவள் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காரு. கரோ 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 ஹெல்ப் பண்ணுறி, ப்ளீஸ் டி ஹெல்ப் பண்ணுறி. இவர் உழுக்கிற உழுக்கில் கரோவுக்கு தலையே சுற்றுது. கரோவும் ஜிமினை பார்த்து, ஏன்டா என்னை உலுக்கிக்கிட்டே இருக்க, எனக்கு தலையே சுற்றுது, நிப்பாட்டுடா, நான் என்ன செய்ய முடியும். இப்படி கரோ ஜிமின்கிட்ட கெஞ்சிட்ருக்கா. ஆனால் இங்கே ஜிமின் கரோவை போட்டு உலுக்கிக்கிட்டே, நல்லா நினச்சி பாரு, சுகா இவங்க வீட்டு செவரேறி குதிக்க எத்தனை வாட்டி உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். கொஞ்சமாச்சு மனசாட்சியோட பேசு, எனக்கு ஹெல்ப் பண்ணு, எப்படியாவது அவளோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடு. எனக்கு அந்த பொண்ணு வேணும். இன்னும் 1 வீக்கில் அந்த பொண்ணு என் ஒய்ஃபாக இருக்கணும். நீ தான் இது எல்லாமே பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு உழுக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ சுகா, அது எதுக்குமே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷாக்காக ஜிமனும் கரோவும் சுகாவை பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் அந்த கம்பெனி இன்டர்ன்ஷிப்புக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சுகாவோட கையில் தான் இருக்குது. அந்த ஃபைலில் உங்கள் பேர்லேருந்து எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு சுகா அந்த ஃபைலை ஜிமன் கிட்ட காட்டுறான். ஜிமன் உங்கள் பேரை உன்னிச்சு கவனிக்கிறான். வயன், எவ்வளோ அழகாக இருக்கிற பேர். ஜிமின் வயன், வயன் ஜிமின், வயன் பார்க். வாவ், சம்மல அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கே கற்பனை லோகத்துலேயே மறந்துட்டுருக்கான். இப்போ கரோ அவ்வளோ எங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வெடுக்குன்னு பிடுங்கி பார்த்துட்ருக்கா. அப்போ கரோ இந்த மாதிரி ஃபைலை பரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமின் ஒரு ஈவில் ஸ்மைலோட கரோவை பார்க்குறான். கரோ, என்ன ஒரே பேட் வைப்ரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிமின் அவளை ஈவில் ஸ்மைலோட பார்த்துட்ருக்கத பார்க்குறான். ஏன்னு அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்க. இங்கே நீங்கள் தான் உங்கள் கையை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு என்ன செய்ய போகிறோம் கொஸ்டின் இன்ட்ரடியூஸ் அபவுட் யுவர் செல்ஃப் கேட்பாங்க. பேரை சொல்லணும், என் பேர், நான் இதை பிடிச்சிட்ருக்கேன், கமான் நோயன், கமான், நல்லா மூச்சு பயிற்சி, ஆமாம், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். என் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க, எப்படி கேட்டாலும் சமாளிச்சிடலாம். கமான் நோயன், தைரியம் தான் நமக்கு தேவை, கமான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிகிட்ருக்கீங்க. அப்போது ஒரு பொண்ணு உங்ககிட்ட வரா. அது வேறு யாரும் இல்லை, கரோ தான். ஜிமின் கையில் காலெலாம் விழுந்து கரோவை அமுச்சு வச்சுருப்பாரு. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கரோ இன்ட்ரடியூஸ் ஆகுறா. நீங்களும் ஒரு பதற்றத்தோட ஹலோ மேம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறீங்க. பிகாஸ் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ கரோ யாருன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சும்மா பேசுகிறதுக்கு தான் வந்தேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரோவும் உங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா. நார்மலாக பேச்சு கொடுக்குற மாதிரி உங்கள்கிட்ட பேச்சு கொடுக்குறா. நீங்களும் போக போக உங்கள் பதட்டத்தெல்லாம் மறந்து நார்மலாக அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே பேசி உங்கள்கிட்டேருந்து எவ்வளோ விஷயத்தெல்லாம் கறக்க முடியுமோ எல்லாத்தையும் கறந்துடுறா. கரோவே உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன்லாம் க்ரியேட் பண்ணி ஜிமினோட அப்பா கிட்டே கொண்டு போய் கொடுத்து, இந்த பொண்ணு எனக்கு தெரியும், நல்ல பொண்ணு அப்படி இப்படிலாம் சொல்லி உங்களுக்கு ஜிமினுக்கு மேரேஜும் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுறான். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை பொறுத்த வரைக்கும் இது பக்கா
அரேஞ்ச் மேரேஜ். பட் உங்கள் 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஜிமின் லவ் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். லவ்ன்றதோட உங்கள் மேலே அடிக்ட் ஆகி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுக்காக கரோ படாத பாடுபடுறா. பட்டு எப்படியும் உங்களுக்கு மேரேஜும் முடியுது. அன்றைக்கி ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட் நீங்கள் பால் கலர்ஸோட உங்கள் ரூம்குள்ளே தான் என்டர் ஆகுறீங்க. அங்கே ஜிமின் அவன் மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே பதற ஆரம்பிக்கிறீங்க. பிகாஸ் இந்த மேரேஜ் ஜஸ்ட் 1 வீக்கில் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது புரிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு கழுத்தில் தாலி ஏறி இருக்கும். ஏன்னா கரோ சொன்னாங்க அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக அவங்க அப்பா, ஜிமினோட அப்பா 1 வீக்கில் மேரேஜ் எல்லாமே பேசி முடிச்சிருப்பாரு. இந்த 1 வீக்கும் உங்கள் கண்ணு வைக்கிற நேரத்தில் போன மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வெட்டிங் நைட் அந்த வெட்டிங் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்கன்றதே உங்களால் நம்ப முடியல. இன்னும் ஒரு கன்ஃபியூஷனோடையே உள்ளே போயிட்டுருக்கீங்க. ஜிமினை நீங்கள் 1 வீக் முன்னாடியே பார்த்துட்டீங்க. பட் இருந்தாலும் அவ்வளோவா அவசரமாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் பண்ணதுனால அவ்வளோவா பேசுகிறதுக்கோ எதுக்குமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது. தூரத்தில் இருந்து உங்களை ரசிச்சுட்டு இருந்திருப்பான். சம்டைம்ஸ் கரோ வீடியோ கால் போட்டு உங்கள்கிட்ட பேச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களை சைட் அடிச்சுட்டு தான் இருந்திருப்பான். பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட் அரேஞ்ச் மேரேஜ். உங்களுக்கு ஒரு பதட்டம், இது மேரேஜ் அவருக்கு பிடிச்சி தான் நடக்குதானே உங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் எதுலேயுமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதனால் நீங்கள் வெட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, அவர் ஃபேஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இருந்தாலும் ஒரு பதட்டத்தோடையே கையில் மில்க் கிளாஸோடு போயிட்டுருக்கீங்க. உங்கள் ரூமை நாக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. ஜிமின் அவன் ஃபோன் நோண்டிகிட்ருந்து அந்த நாக்கிங் சவுண்ட் கேட்டு என்னை வந்து பார்க்குறான். அப்போது நீங்கள் தான் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு ஒரு ரெட் கலர் சாரீ கட்டி உள்ளே என்டர் ஆகுறீங்க. ஜிமின் பார்த்தோன்னே அவன் மூச்சே நின்றுது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஹாட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி க்யூட்டாகவும் ஹாட்டாகவும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் பதட்டத்தோடையே உள்ளே போகிறீங்க. என்னன்னா எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போ என்ன செய்யணும், கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டே உள்ளே போகிறீங்க. உங்களை பார்த்தோன்னே, நீங்கள் கிட்ட வர்றதை பார்த்தோன்னே ஜிமின் எந்திரிச்சு நிற்கிறான். நின்னோன்னா நீங்களும் கீழே குனிஞ்சிட்டே தானே போயிருப்பீங்க. அவரோட ஃபுட் உங்களுக்கு தெரியுது. இதான் இருக்கா. கமான் வேன், யூ கேன் டூ இட், கமான். எல்லாத்துக்கும் ஏண்டி பதற? ஒன்றும் இல்லை மூச்சில் எடுத்துவிடு. என்ன எதுவுமே சொல்லாமல் இருக்கான். என்ன யோசிச்சுட்ருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடு மேலே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் கண்ணை மெதுவாக மேலே நிமிருது. அவனோட நெக்கு, அவனோட ஃபுல் ப்ளோன் லிப்ஸு, க்யூட்டான நோஸு, அவனோட ஷார்ப்பான ஐஸு, இதெல்லாம் பார்த்து ஒரு ஃபேஸை பார்க்குறீங்க. நீங்கள் முன்னாடி இருக்க ஃபங்க்ஷன்லாம் பார்த்தாங்க, இவ்வளோ க்ளோஸாக நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கா. உங்களுக்கே இதாக இருக்குது, வந்தால் நம்ம புருஷனா, ஐயோ எம்பிட்டு அழகாக இருக்கா நீ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தாலும் பயம் வேறு, நடுங்க வேறு செய்யுது. ஏன்னா அவன் பார்க்குற பார்வை அப்படி. அவன் பார்வையிலே உங்களுக்கு எல்லாமே மறக்குது. நம்ம என்ன சேர்ந்துருக்கோம், என்ன ஆச்சு, எல்லாமே மறந்து போகிற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படியே உங்களை விழுங்குற மாதிரி பார்க்குறான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். உங்கள் கையில் இருக்க கிளாஸ் எல்லாம் நடுங்குது. இதெல்லாம் கான்சன்ட்ரேட் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த கிளாஸை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. உங்கள் மைண்ட் இப்போ ஒரே மெஸ்ஸாக இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரில. நீங்கள் அச்சோ இப்போ என்ன செய்கிறது, என்ன செய்யணும், மில்க் குடிக்க வைக்கணும், ஆமாம் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹேண்டில் இருக்க மில்க் கிளாஸை அவங்க முன்னாடியே நீட்டுறீங்க. இப்போது ஜிமின் தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்டராக இருக்கும் போதே உங்களை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிகிட்ருப்பான். ஒரு மாதிரி அந்த ரெட் அண்ட் ரெட் இதில் அந்த சாரீ அப்படின்னா நெட்டட் சாரீ,
அதில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. நீங்கள் முணுமுணுத்துட்டே வர்றது, உங்கள் பதற்றம், உங்கள் கை நடுங்கிறது, இது எல்லாமே அவனால் பார்க்க முடியுது. அவனோட ரெட் ரிப்ஸ் அதெல்லாம் அவனுக்கு பார்க்க பார்க்க அடிக்ட் ஆகிட்டே இருக்கணும் போல் இருக்க, மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது. உங்கள் காஜல் போட்டிருக்க கண், அந்த தாலி, உங்கள் லிப்ஸு, அந்த வெக்கத்தில் உங்கள் கண்ணத்தில் இருக்க ப்ளஷ்னஸ், இது எல்லாமே பார்த்து அவனுக்கு டெம்ப்ட் ஆகுது. அவனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். அப்போது நீங்கள் கிட்ட வந்து ஒரு பதற்றத்தோடு அந்த மில்க் கிளாஸை நீட்டிருப்பீங்க. அவன் அதை கூட கவனிக்கலை, உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிப்பாட்டுறீங்க. அவன் குடிக்கிறத நிப்பாட்டிடுறான். அதில் பாதி நான் குடிக்கணும், அதாவது பாதி நீங்கள் குடிக்கணும், மிச்சம் நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு சொல்கிறீங்க. அவனுக்கும் புரியுது. ஸோ குடிச்சிட்டு இருந்தது பாதி குடிச்சிருப்பான். ஸோ மிச்சத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறான். அதை நீங்கள் எடுத்து குடிக்கிறீங்க. நீங்கள் குடிக்கும் போது பதட்டத்தில் தான் குடிக்கிறதுனால லைட்டாக ஹேண்ட்ஸில் ஷேக் ஆகும். லைட்டாக அந்த மில்க் உங்கள் லிப்ஸில் ஸ்மெல் ஆகி சைடில் வலிய ஆரம்பிக்குது. அந்த ட்ராப் அப்படியே உங்களோட நெக்குக்கு ட்ராவல் ஆகி கொஞ்சமாக கீழே இறங்குது. அந்த ட்ராப் போகிற இடம் அப்படியே அவன் ஜிம்மனோட ஐஸும் ட்ராவல் ஆகுது. அப்படியே பார்க்குறான். அந்த ட்ராப் உங்களோட சாரீ பார்டர் வழியாக உள்ளே போயிருக்கும். ஸோ அதையும் பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு கீழே பார்க்குறான். பார்த்தா அந்த ரெட் கலர் சாரீ அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் அந்த த்ரெட் ஒர்க்ஸ் தான் உங்களோட ப்ளவுஸை மறைக்குது. பட் இருந்தாலும் அவனால் அந்த அவுட்டர் ஷேப்பை பார்க்க முடியுது. அவனுக்கு இன்னும் டெம்ப்ட் ஆகுது. அப்படியே கீழே பார்க்குறான். பார்த்தா அது கீழே அவங்க ஹிப் ரிலீவிங்காக தெரியுது. ரொம்ப அந்த ஸ்கின் வந்து எப்படின்னா கான்ட்ராஸ்டாக இருக்குது. உங்களுக்கு பார்க்க டெம்ப்ட் ஏறிட்டே இருக்குது. அப்போது ஒன்றிச்சு கவனிக்கிறான். பார்த்தா அங்கே ஒரு மோல் வேறு இருக்குது, ட்வின் மோல், அதாவது பக்கத்தில் 2 மோல். அந்த மோலும் அவனுக்கு நோட்டீஸ் பண்ணுறான். இதுக்கு மேலே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அவன் கண்ட்ரோல் மிஸ் ஆக ஆரம்பிக்குது. டக்குன்னு உங்கள் ஹிப்பை கையை வச்சு பிடிச்சி டக்குன்னு அவனுக்கு க்ளோஸ் எடுத்துக்கிறான். அங்கே ஒரு பதட்டத்தில் போய் அவனோட செஸ்ட்டில் இடித்து நிற்கிறீங்க. அவனே பிளாங்காக அப்படி பார்க்குறீங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். ஜிம்மனோட ஹேண்ட் இப்போ உங்கள் ஹிப்பில் இருக்குது. அதுவும் உங்கள் பேர் ஹிப்பில். உங்களால் அவனோட ஹேண்டோட வார்ம்னஸை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப பயமாக இருக்குது உங்களுக்கு. பயன்றதை விட பதற்றமாக இருக்குது. அவனோட ஹேண்டோட வார்ம்னஸ்னால உங்கள் பிரெயின் எதையுமே யோசிக்க மாட்டேங்குது. அந்த ஹேண்ட் அங்கே இருக்குது அப்படின்றது தான் அவனுக்கு யோசிக்குது. ஸோ உங்கள் ப்ரீத்திங் இர்ரெகுலர் ஆகுது. உங்கள் ஜஸ்ட் ஏறி இறங்குறது எல்லாமே ஜிம்மனால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க அவ்வளோ க்ளோஸாக இழுத்தா ஹக் பண்ண மாதிரி உங்களை பிடிச்சிட்ருக்கான். அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். உங்கள் கண் கொஞ்சமாக ஒயிட் ஆகுது. பிகாஸ் ஜிம்மன் உங்களை லைட்டாக பெண்ட் பண்ணி அந்த சாரீ பார்டரில் அந்த மில்க் ஸ்பில்லாக இருக்கும்ல, அதில் அந்த லைட்டாக லிக் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்கள் ஐஸ் இன்னும் ஒயிட் ஆகுது. நீங்கள் கையில் பிடிச்சிருந்த கிளாஸை கீழே போட்டுறீங்க. பட் ஜிம்மன் அதை கூட கண்டுக்கலை. அதை லைட்டாக லிக் பண்ணி சக் பண்ணி கொஞ்சமாக ஹிக்கி வச்சு கிஸ் பண்ணி கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்கான். அவள் லிப்ஸ் உங்கள் நெக்கு கிட்ட ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சமாக ஸ்மெல்லான அந்த மில்க் ட்ராவல் ஆன அந்த இடம் எல்லாத்துலேயுமே லிக் பண்ணி சக் பண்ணுறான், பைப் பண்ணுறான். உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. நீங்கள் மார்ன் பண்ணுற ஆரம்பிக்கிறீங்க. பிகாஸ் உங்களால் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுது. உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டப் ஆகுது. ஸோ லைட்டாக அப்படியே கெஸ் பண்ணி உங்கள் லிப்ஸோட ஓரத்துக்கு போயிடுறான். ஓரத்தில் போய் கிஸ் பண்ண சமயத்தில் கால் ரிங் ஆகுது. ஜிம்மனோட ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு.
ஆனால் அவன் அந்த மைண்ட் பண்ணலை. அவன் உங்கள் லோவர் லிப்பை லைட்டாக லிக் பண்ணுறான். நீங்கள் ஷாக்கில் உங்கள் மவுத் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ அவனுக்கு இன்னும் ஆக்சஸ் அதிகமாகுது. ஃபுல்லாக உங்கள் லோவர் லிப்லேயே அவன் சக் பண்ணி லிக் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணலை, அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் அப்பர் லிப்புக்கு அவனோட லிப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதையும் லிக் பண்ணுறான், பைட் பண்ணுறான், சக் பண்ணிகிட்ருக்கான். ஜிமினோட ஃபோன் கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டே இருக்கு. அவன் லைட்டாக அவன் தங்க உங்கள் வாய்க்குள்ளே இன்சர்ட் பண்ணி அவன் கிஸ்ஸை இன்னும் டீப்பன் ஆக்குறான். அவங்கள ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறான். உங்களால் மூச்சே விட முடியல, அப்படி கிஸ் பண்ணுறான். அவனோட ஹேண்ட் உங்கள் ஹிப்பை இன்னும் இறுக்கமாக பிடிக்குது. உங்களை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி அந்த பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறான். பெட்டில் லைட்டாக உங்களை சாய்ச்சி அவன் மேலே ஓவராகி உங்களை இன்னும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்கள் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜிமினோட ஹெட்டை அந்த பேக் சைடு அந்த ஹேரை போட்டு கிராப் பண்ணுறீங்க. இன்னொரு ஹேண்ட் அவனோட பைசப்ஸை பிடிக்கிறீங்க. இது ஒரு ப்ளஷரபிள் பெயினாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு மூச்சு முட்டுது. அதே நேரத்தில் யூ ஃபீல் சம்திங் டிஃப்ரெண்ட்டு. அது என்ன ஃபீலிங்னே உங்களால் புரிஞ்சிக்க முடியல. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அவன் உங்களை இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் லிப்ஸை சக் பண்ணுறான், உங்கள் டங்கை சக் பண்ணுறான். ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி உங்கள் மவுத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஃபோன் ரிங் ஆகுது. அது எதையுமே சார் கண்டுக்கலை. அவன் வேலையை பார்த்துட்டே இருக்கான். அவங்க கிஸ் பண்ணிகிட்டே உங்களோட சாரியை ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு இது எல்லாருமே ஃபீல் பண்ணுறீங்க, பட் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகலை. பிகாஸ் உங்களோட ஹோல் பிரெயின் அவன் கிஸ்ஸில் தான் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அவன் உங்களை கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் சாரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகி அந்த ஏசி காற்றுல சில்னஸ் உணரும் போது தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சாரி ரிமூவ் ஆகுதுன்றத. நீங்கள் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் ஜிமின் அந்த பைசப்ஸில் தான் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அந்த புஷ் பண்ணுற ஹேண்டை உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணி இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டால் அந்த சாரீ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. அதை அவனால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அப்படியே லிப்ஸ்லேருந்து கழுத்துக்கு ட்ராவல் பண்ணி கொஞ்சமாக காலர் போன் உங்களோட ஷோல்டர் அதுக்கிட்ட வந்து கிஸ் பண்ணுறான். அங்கே தான் அந்த ப்ளவுஸோட ஸ்ட்ராப் இருக்குது. அந்த இடத்த கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ப்ளவுஸை இறக்கிட்டு அது இறங்க ஒரு க்ளீவேஜ் இன்னும் நல்லா தெரியுது. அந்த க்ளீவேஜ்கிட்டையும் போய் கிஸ் பண்ணி சக் பண்ணி பைட் மார்க் கொடுத்துட்ருக்கான். லவ் பைட்ஸாக கொடுக்குறான். உங்கள் க்ளீவேஜ் இன்னும் இறக்குறான். அந்த ப்ளவுஸ் இறக்க உங்கள் க்ளீவேஜ் இன்னும் நல்லா தெரியுது. அங்கே இன்னும் பைட் பண்ணி அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறான். இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, வார்ன் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு தோணல. பிகாஸ் ஹீ இஸ் யுவர் ஹஸ்பண்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மேரேஜ் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ஜிமினை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் அவனை பார்த்தோன்னே இட் வாஸ் லைக் அ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இது எதுவுமே ஆக்வர்டாக தோணலை. அவன் அப்படியே ப்ளவுஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறான். அவன் கண்ணில் ஒரு நீடினஸ், ஒரு லஸ்ட் கலந்த ஒரு லவ் தெரியுது. நீங்கள் அவன் கண்ணை கூட பார்க்கல. கண்ணை இறுக்கி மூட்டிட்டு மூச்சு விட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு மூச்சு முட்டுது. அந்த கிஸ்லேருந்தே நீங்கள் இன்னும் வெளியில் வரல. ஸோ நீங்கள் ப்ரீத் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற ஒவ்வொரு டைமும் உங்கள் செஸ்ட் ஏறி இறங்கும். ஸோ அந்த இன்னரோடு அதை பார்க்கும் போது அவனுக்கு இன்னும் நீடாகுது. அவன் ஹேண்டை லைட்டாக கொண்டு போய் உங்களோட ஒரு சைட் செஸ்ட் மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சின்ன ஸ்மைலோட, ஒரு ஸ்மிர்க்கோட
திருப்பி வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் காது கிட்ட போகிறான். போய் அந்த இயர்லோபை பைட் பண்ணி சக் பண்ணிவிட்டு, "Princess, I can't control anymore. Shall I? Princess, please, shall I?" அப்படி அஸ்கி வாய்ஸில் கேட்குறான். உங்கள் மைண்ட் அப்படியே ஒரு மேஸ் மாதிரி இருக்குது. ஒரு க்ளவுட் 9க்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்படி இருக்குது. பிகாஸ் அவனோட ஒரு ஹேண்ட் உங்கள் ஒரு செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கு, இன்னொரு ஹேண்ட் உங்கள் ஹிப்பில் இருக்க அந்த மூளை ரப் பண்ணிகிட்ருக்கு. அவன் உங்கள் காது கிட்ட வந்து இந்த மாதிரி அஸ்கியில் உங்களை கேட்டுட்ருக்கான். "Princess, I can't anymore." இப்படி சொல்லிவிட்டு உங்கள் இந்த ப்ரா ஸ்ட்ராப்ஸை லூஸ் பண்ணி உங்கள் ப்ராவையும் ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட்டை கிஸ் பண்ணி சக் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறீங்க. உங்களால் ப்ரெஷர் தாங்க முடியல. நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறப்ப உங்கள் காதில் அந்த ஜிமினோட ஃபோன் ரிங் ஆகுறது கேட்டுகிட்டே இருக்குது. பிகாஸ் அந்த ஃபோன் இன்னும் ரிங் ஆகிட்டு தான் இருக்குது. சார் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அதை கண்டுக்கலை. ஸோ உங்களுக்கு அது டிஸ்டர்பிங்காக இருக்குது. அது ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினும் நீங்களும் இப்படி இருக்கும் போது அது சவுண்ட் உங்களுக்கு கேட்டுட்ருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு உங்களை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க. அவன் ஒரு இதோட கன்ஃபியூஷனோடு உங்களை பார்க்குறான். அப்போது நீங்கள் ஜிம்னை பார்த்து, "என்னங்க உங்கள் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு" அப்படின்னா, "டேம்" அப்படின்னு சொல்லிட்டு அது அது ஒன்றும் இல்லை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிஸ் பண்ண வரான். திருப்பியும் ஸ்டாப் பண்ணுறீங்க. "இல்லை உங்கள் ஃபோனை ரிங் ஆகிட்டே இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இதோடு சொல்கிறீங்க, ப்ரீத்லெஸ்ஸாக சொல்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ ப்ரீத்லெஸ்ஸாக நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிம்மன் எவன்டா அவன் நேரங்கிட்ட நேரத்துலன்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே ஃபோனை பார்க்குறான். பார்த்தா வேறு யாரும் இல்லை, கரோ தான். இவளுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், கட் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டு திருப்பியும் அது ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்து திருப்பியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். திருப்பியும் ரிங் ஆகுது. ஒரு லெவலுக்கு மேலே ஜிம்மனுக்கு காண்டாக ஆரம்பிச்சிடுது. "ஒரு நிமிஷம் வாயின்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், உங்களை அப்படியே அந்த பெட்ஷீட்லாம் போட்டு அவங்கள ஃபுல் கவர் பண்ணிவிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போகிறான். கரோன்றதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது உங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். பிகாஸ் மேரேஜ் ப்ராசஸ் முழுக்க கரோ தான் உங்கள் கூட இருந்திருப்பா. ஜிமின் உங்கள் கூட இருந்திருக்க மாட்டா. ஸோ ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்கன்னு தெரியுது. நீங்கள் எல்லாத்தையும் இப்படியே ரீகேப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ என்ன நினச்சி நான் அந்த கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் கையை வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் ஜிமின் விண்டோவுக்கு போகிறான். பால்கனிக்கு போயிட்டு அந்த ஃபோனை ஒரு கோபத்தோடு அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ண உடனே பார்த்தா கரோவும் டேயும் தான். எடுத்துகிட்டு "லோ" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்கிறான். அதை கேட்டு கரோ வந்து, "மச்சி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா" அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. "இல்லையே, இல்லவே இல்லை, தெரியுதுல டிஸ்டர்ப் ஆகுதுன்னு, அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிகிட்ருக்க" அப்படின்னு. அப்போ டே தான், "இல்லை மச்சி, நீ வேறு ரொம்ப ஹைப்பில் இருந்தியா, சரி அதான் கொஞ்சம் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணண்டா" அப்படின்ட்டு. "ஏண்டா அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்ன" அப்படின்னு சொல்கிறானுங்க. ஜிம்மனுக்கு மண்டை கேறுது. விட்டால் வந்த கோவத்தில் 2 பேரையும் வெட்டி போட்டுடணும் போல் இருக்கு. இவனுங்க பேச்சை நிப்பாட்டவே மாட்டுறானுங்க. நீங்கள் உள்ளே வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு தூக்கமே வந்துடுது. ஏன்னா அவன் அவ்வளோ ரொம்ப அக்ரெசிவாக கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. உங்களுக்கு கண் சொக்க ஆரம்பிக்குது. இப்போ தான் உங்கள் ப்ரீத்திங் நார்மலாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஜிம்மினோ இங்கே அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ இவங்க எப்படியோ சமாளித்து அவளை கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தா நீங்கள்
தூங்கிட்டீங்க ஆக்சுவலி டேம் அப்படின்னு சொல்லி போகிறான். போயிட்டு இருக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாமாவே இருக்கான். அதோட ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போய் படுத்திருப்பான். படுத்துட்டு நீங்கள் அந்த சைட் திரும்பி படுத்திருப்பீங்க. அவனுக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப கேப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், உங்களை அவனே ரொட்டேட் பண்ணி மேலே படுக்க வச்சுருப்பான். அவனுக்கு மேலே அவங்களோட ஒவ்வொரு வார்ம்னஸும் அவனால் ஃபீல் பண்ணணும்னு நினச்சி ஃபுல்லாக மேலே படுக்க வச்சு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜிமின் மேலே தான் படுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட ப்ரீத்தோட அந்த வார்ம்னஸை வச்சு தான் அவன் மார்னிங் எந்திரிச்சிருப்பான். ஜிமின் உங்களை பார்த்து ஒரு ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணுவான். பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட் மேலே தலை வச்சு உங்களோட ஹார்ட் பீட் கேட்டுகிட்டே திருப்பியும் தூங்கிடுவான். அவன் தூங்கி கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வேக்கப் ஆகுறீங்க. பார்த்தா ஜிமின் உங்கள் செஸ்ட் மேலே தலை வச்சு தூங்கிட்டுருக்கான். அவனோட ஹோல் ஹெட்டே உங்கள் செஸ்ட் மேலே தான் இருக்குது. பிகாஸ் அந்த வெயிட்டில் தான் நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் எழுந்திரிச்சிட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு ஜிமின் அந்த இடத்துல பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஷைனஸ், ஒரு ப்ரெஷ்னஸ். இப்போ எப்படி எந்திரிக்க போகிறோன்ற ஒரு பயம் வேறு, ஒரு பதற்றம் வேறு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கிட்டே அவன் ஹெட்டை லைட்டாக மூவ் பண்ண பார்க்குறீங்க. பட் ஆனால் அவன் சினிங்கிட்ட இன்னும் உங்களை டைட்டாக பண்ணிவிட்டு இன்னும் ஃபேஸை இன்னும் உங்கள் செஸ்ட்டில் உழைச்சி தூங்குறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்க. அவன் ப்ரீத்திங் நார்மலாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணிவிட்டு அவன் ப்ரீத்திங் நார்மலாக திருப்பி அவனை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு உங்கள் சாரீ அந்த பெட்டு ஓரமாக கிடக்கு. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே ஜிமினோட ஷர்ட் போட்டுட்டு தான் தூங்கியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த சாரியை இது பண்ணிவிட்டு கையில் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. நீங்கள் பாத்ரூமில் குளிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த ஷவர் சவுண்ட் கேட்டு ஜிமின் வேக்கப் ஆகுறான். வேக்கப் ஆகிட்டு அவன் ஒரு ஹேண்டால் உங்களை தான் பெட்டில் தேடுறான். தேடிட்டு நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த சவுண்டை இன்னும் மைனூட்டாக நோட்டீஸ் பண்ணுறான். பார்த்தா பாத்ரூமில் நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்றது தெரியுது. பிகாஸ் அந்த ஷவர் சவுண்டை வச்சு ஒரு லைட் ஸ்மைலோட அந்த வெட்டிங் நைட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படிலாம் உங்களை கிஸ் பண்ண எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். அவனுக்கே ப்ளஷ் ஆகுது. நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருந்தீங்க, வார்ன் பண்ணுங்க சவுண்டு எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் உங்களோட ப்ளஷ்னஸ் எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறான். அவனுக்கு இன்னும் டெம்ப்ட் ஆகுது. இட் இஸ் நாட் எனஃப், இன்னும் வேணும் அப்படின்னு தோணுது. அப்போது நீங்கள் பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ டக்குன்னு கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். நீங்கள் அந்த பாத்ரூம் டோர்லேருந்து உங்கள் ஹெட்டை மட்டும் வெளில இது பண்ணி ஜிமின் என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்க. ஜிமின் தூங்கிட்டுருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனாமல் நீங்கள் வெளியில் வரீங்க. நீங்கள் ஒரு சாரீ கட்டியிருக்கீங்க, ஒரு க்ரீன் கலர் சாரீ. அது எப்படின்னா ஒரு ஒன் சைட் ப்ளீட்டிங்கில் நீங்கள் போட்டிருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஹேரை துவட்டிகிட்டே வர்றதுனால டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன் சைட் ப்ளீட்டிங் எல்லாத்தையும் ஒரு ஷோல்டரில் போட்டுட்டு நீங்கள் துவட்டிக்கிட்டே வரீங்க. ஸோ நீங்கள் துவட்டிட்டு வரும்போது உங்கள் ஹிப்பு, உங்கள் சைட் எல்லாமே அவனால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி நீங்கள் துவட்டிகிட்டே வரீங்க. பிகாஸ் அவன் தூங்கிட்டுருக்கான், ஸோ அவன் பார்க்க மாட்டான் அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் துவட்டிகிட்டே வரீங்க. பட் ஜிமின் தான் தூங்கலே. ஸோ நீங்கள் அவனை பார்க்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸோடு நீங்கள் வர்றது, உங்கள் மேலே வழியிற ப்ளட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் டெம்ப்ட் ஆகுது. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் இது எதுவுமே கவனிக்கலை. பிகாஸ் அவன் தூங்கிட்டுருக்கான் அப்படின்ற ஒரு தாட் தான் உங்களுக்கு. ஸோ இது எதுவுமே நீங்கள் கவனிக்காமல் தோட்டிக்கிட்டே நீங்கள் போய் மிரர் முன்னாடி நிற்கிறீங்க. மிரர் முன்னாடி மிரரை பார்க்கல.
நீங்கள் துவட்டிட்ருக்கீங்க, உங்கள் ஹேர் கொஞ்சம் லாங்காகவே இருக்கும். ஸோ அதை துவட்டிட்ருக்கீங்க, எல்லா ஹேரையும் ஒன் சைட் போட்டுட்டு அதை பேக் பண்ணி துவைச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்களோட நெக்கில் ஒரு வார்ம் ப்ரீத்தை ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் டக்குன்னு மிரரை பார்க்குறீங்க, அதை பின்னாடி ஜிம்மன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்ல போகிறீங்க, அதுக்குள்ளே அவனோட ஒரு ஹேண்டு, அவனோட ஒரு வார்ம் ஹேண்டு உங்களோட பேக் ஸ்கின்னை டச் பண்ணுது. அவனோட ஹேண்டை வச்சு உங்கள் பேக் ஸ்கின்னை லைட்டாக ரப் பண்ணுறான். ரப் பண்ணி பின்னாடி இழுக்கிறான். பின்னாடி இழுத்து அவனோட உங்கள் பாடியை அட்டாச் பண்ணுறான். உங்கள் ஐஸ் வைட் ஆகுது, பிகாஸ் யூ கேன் ஃபீல் ஹிம். உங்களால் ஃபீல் பண்ண முடியுது அவனோட டெம்ப்டாக எப்படி இருக்கான் அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் வைட் ஐஸோட அந்த மிரரில் சிம்மனை பார்க்குறீங்க. சிம்மன் உங்கள் ஐ டு ஐ கான்டாக்டோடையே உங்களோட நெக்கை சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாத்தையும் லிக் பண்ணி சக் பண்ணுறான். ஆல்ரெடி நேற்று போட்ட லவ் பைட்ஸ் இருக்கும், அந்த லவ் பைட்ஸ் மேலே அவன் கிஸ் பண்ணும்போது அவன் ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு, பிகாஸ் நீங்கள் அவனோடது அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அவனுக்கு ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு ஸ்மைலோட அந்த லவ் பைட்ஸ்லாம் மேலே திருப்பியும் அதை கிஸ் பண்ணி சக் பண்ணி அதை இன்னும் பிங்க்லேருந்து பர்பிளிஷ் கலராக மாற்றிட்டுருக்கான். உங்களுக்கு ப்ளஷரபுளாக இருக்குது, பெயின்ஃபுல் ப்ளஷர்னே சொல்லலாம். அப்போது அந்த ஹேண்டு ஒரு ஹேண்ட் உங்கள் ஹிப்பை ரப் பண்ணிகிட்ருக்கல, அது அப்படியே உங்கள் நேவலை க்ராஸ் பண்ணுது. உங்கள் நேவலை அப்படியே அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு உங்களோட நெக்கை சக் பண்ணுறான். பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யலாம், அந்த ப்ளீட்டிங், ஹிப் ப்ளீட்டிங் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதுக்குள்ளே சின்னனோட ஹேண்ட் போகுது. உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வைட் ஆகுது. இது எல்லாத்தையுமே ஜிம்மன் அந்த மிரரில் பார்த்துட்டு தான் இருக்கான். நீங்கள் அவன் ஹேண்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் முடியல. அவன் ஹேண்ட் இன்னும் டீப்பாக போகுது. அவன் ஹேண்ட் உங்கள் பேண்டிஸ்குள்ளேயே போகுது. உங்கள் ஐஸ் இன்னும் வைட் ஆகுது. அவன் கீழே லைட்டாக ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் இறுக்கி கண்ண மூடுறீங்க. பிகாஸ் அவனோட ஸ்டேர் அப்புறம் கீழே ரப் பண்ணுறது எல்லாத்தையுமே உங்களால் அதை இது பண்ண முடியல, பார்க்க முடியல. அவனோட ஐ டு ஐ கான்டாக்டை பார்க்க முடியல, பிகாஸ் உங்களுக்கு ப்ளஷராக இருக்குது, பட் அதே நேரத்தில் ரொம்ப ஷையாகவும் இருக்குது. உங்கள் ப்ரீத்திங் இர்ரெகுலராக ஆகுது. ஒரு சைடு அவன் நெக்கை சக் பண்ணுறான், இன்னொரு சைடு கீழே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். அவனோட இன்னொரு ஹேண்டு அவங்களோட சாரிக்குள்ளே போய் உங்கள் ப்ளவுஸ் மேலே உங்கள் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு கண்ணை இன்னும் டைட்டாக இறுக்கமாக மூடுறீங்க. அவன் இது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறான். அவங்களோட சவுண்ட், உங்களோட ரியாக்ஷன்ஸ், கீழே உங்களோட வெட்னஸ் எல்லாத்தையுமே அவன் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அவங்கள அப்படியே டக்குன்னு ரொட்டேட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு உங்கள் லிப்ஸை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு இப்போது உங்களை அந்த மிரரோட பின் பண்ண மாதிரி ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டால் அவங்க ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி சக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதாவது ப்ளவுஸ் மேலேயே சக் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் ப்ளவுஸை ரிமூவ் பண்ண போகிற டைம் கரெக்டாக டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. உங்கள் ஐஸ் டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த நாக்கிங் சவுண்டை கேட்டு டக்குன்னு ஜிம்மனை தள்ளி விட்டுட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. நீங்கள் ஷையாக இப்படி போகிறத பார்த்துட்டு ஜிம்மனை ஒரு ஸ்மைலோட நீங்கள் போன டைரக்ஷன்லேயே பார்த்துட்ருக்கான். டோர் நாக் ஆகிற சவுண்ட் திருப்பியும் கேட்குது. இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் என் ரொமான்ஸ்லேயே மண்ணை வாரி போட்டுட்ருப்பாங்க இவனுங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோட அந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறான். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் எங்கே முடிச்சுக்கிறேன்டா. ஒன் ஷாட் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. பாய்டா.